Robin scheduling algorithm. It is a preemptive scheduling algorithm. Preemptive means what? So it is a it will preempt the next. It allow the next process to execute. So in this round robin algorithm, equal time quantum will be given to each and every process. So here this example is also taken from the operating system book by Abraham Silberts. So here the process, three processes are taken. So P1 is 24 and P2 க்கு 3, P3 க்கு 3 மில்லிசெகண்ட் எடுத்திருக்கு. ஸோ இப்போ நம்ம டைம் குவாண்டா வந்து ஒவ்வொன்றுக்கும் 4 மில்லிசெகண்ட் எடுத்திருக்கோம். ஸோ இதோட கேண்ட் சார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரைட், அப்போ 0லேருந்து 4 குவாண்டா வந்து என்னவாகுது, ஃபர்ஸ்ட் P1 முடிச்சிருது. P1 முடிச்ச உடனே என்ன பண்ணிடுது, இது போய் ரெடி கியூல போய் பின்னாடி வந்து நின்னுக்கும். அதுதான் இங்க போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து என்னது, நெக்ஸ்ட் குவாண்டால 4 டைம் ஸ்லைஸ் நம்ம கொடுக்கணும். அப்ப ஆனா இதோட எக்ஸிகியூஷனே என்னது 3 மில்லிசெகண்ட் தான். அதனால ஈவன் தோ இதுக்கு 4 இருந்தாலும் இது 3 மில்லிசெகண்ட்ல முடிச்சிடுறதுனால 7ஓட இது கம்ப்ளீட் ஆயிடுது. அதுக்கு அடுத்து என்னது P3, அதுக்கு 3 தான் பர்ஸ்ட் டைம். அந்த 3 பர்ஸ்ட் டைம், அப்ப 4 டைம் ஸ்லைஸ் இருந்தாலும் இது 3 டைம் யூனிட் தான் இதுக்கு தேவைப்படுது. அப்ப முடிச்ச உடனே இது ஃப்ரீ பண்ணிடுது. ஸோ அப்புறம் மீதி என்னது 4 டைம் ஸ்லாட் இருக்கு. இப்போ ரிமைனிங் ஜாப் எல்லாமே வந்து என்ன பண்ணிடுது, எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அப்போ 4 ஸ்லாட்டா உட்காந்து என்ன பண்ணிடுது, மொத்தம் வந்து 24 நம்மளுக்கு டைம். இதுல 4 ஸ்லாட் தான் முடிச்சிருக்குது. அப்ப மீதி உள்ள 8, 12, 16, 20, 24. ஸோ 24 மில்லி செகண்ட்ஸ் வந்து 4 ஸ்லாட்டா உட்காந்து என்ன பண்ணிடுது, இந்த P1 இஸ் கம்ப்ளீட்டட் இட்ஸ் எக்ஸிக்யூஷன். ஸோ இப்போ இது வந்து இதுல வந்து ஒரு இதுல டிராபேக் என்னன்னா, கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங். ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணிடுது, டைம் ஸ்லாட், அந்த டைம் ஸ்லாட் முடிஞ்ச உடனேயே அது என்ன பண்ணிடுது, ரெடி கியூல போய் முடியுது. அப்ப கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் வந்து பாசிபிலிட்டிஸ் இதுல நிறைய. கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் என்னது, ஸ்விட்சிங் ஓவர் டு அனதர் ரெடி கியூக்கு போயிருது. கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் இஸ் பாசிபிள் ஹியர். ஸோ இப்ப இந்த கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங்ல இதுதான் நம்மளுடைய CPU ஷெட்யூலிங் அல்காரிதம். இது வந்து என்ன, இதுல இன்னொரு அட்வான்டேஜ் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ரியாரிட்டி இருக்கு. அப்ப உங்களுக்கு ப்ரியாரிட்டி பேஸ்ட் ஷெட்யூலிங்ல வந்து லோயஸ்ட் ப்ரியாரிட்டி ஜாப்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்ற ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம். அந்த கான்செப்டே இதுக்கு கிடையாது. எல்லாருக்குமே ஈக்குவல் ப்ரியாரிட்டி. உனக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே 4 டைம் ஸ்லாட். நீ அதுக்குள்ள முடிக்க முடியலன்னா என்ன பண்ணிடு, அந்த டைம் ஸ்லாட் முடிச்ச உடனே நீ ரெடி கியூல போய் பின்னாடி வந்து நின்னுக்கோ. ஸோ தட் இஸ் கிவன் ஹியர். ஸோ ஒவ்வொன்றும் ரெடி கியூல இருக்காங்கல்ல, ஆல் ஜாப் ஹேவ் ஈக்குவல் ப்ரியாரிட்டி இன் எக்ஸிகியூஷன். அது வந்து இது ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி வெயிட்டிங் டைமும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட விட இதோட வெயிட்டிங் டைம் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவரேஜ் வெயிட்டிங் டைம், ஸோ வெயிட்டிங் டைம் வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் 0, அப்புறம் இங்க வந்து என்ன ஆகுது, திருப்பி 10ல இருந்து 4 முடிக்கும் வந்து என்ன பண்ணுது, வெயிட்டிங்ல 4ல இருந்து 10 முடிக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து P1ஓட வெயிட்டிங் டைம் என்னது 0 + 6. அதுக்கு அடுத்து P2ஓட வெயிட்டிங் டைம் என்னது 4. ஸோ அதுக்கு அடுத்து P3ஓட வெயிட்டிங் டைம் வந்து 7. ஸோ அப்ப நம்மளுக்கு ஆவரேஜா எவ்வளவு வருது, 17/3. ஸோ இதோட வெயிட்டிங் டைம் வந்து பாக்குறப்ப ஆவரேஜா 5.6. இதுதான் ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் அல்காரிதம். இப்ப இந்த டைம் ஸ்லைஸ் வந்து நம்ம என்ன பண்றோம், 4 ஸ்லாட் கொடுத்துருக்கோம். இது வந்து யூஸ்வலா லெஸ் தென் 10க்குள்ளே இருந்துச்சுன்னா இட்ஸ் அட்வைசபிள். இப்போ வந்து டைம் ஸ்லாட் வந்து இதே இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டைம் குவாண்டா இப்படி இருந்துச்சுன்னா எப்படி டைம் ஸ்லாட் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் டைம் வந்து எப்படி மாறுபடுது அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இதுல வந்து என்னவா இருக்கு, டைம் குவாண்டம். ஸோ ஒரு ப்ராசஸோட எக்ஸிகியூஷன் டைம் வந்து 10ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட குவாண்டம் டைம் ஸ்லைஸ் வந்து 12 நம்ம பிரிச்சோம்னா, இப்போ வந்து என்ன பண்ணிடுது, அந்த 12 டைம் ஸ்லைஸ்க்குள்ளே அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருது. அப்ப நோ கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் டேக்கன் பிளேஸ். அப்ப வந்து இதோட கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் வந்து என்னது 0. இதே இது 6 குவாண்டம் 6 டைம் ஸ்லைஸா பிரிச்சோம்னா, இது ஒரு 6ஆ பிரிச்சு ரெண்டாவது டைம் குவாண்டம் என்னவாயிரும் 2 டைம் ஸ்லைஸா பிரியும். அப்ப கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் என்னவாகுது
2 டைம் ஸ்லைஸ் 2 டைம் ஆகுது. இதே இது ஒரு குவாண்டம் அப்படின்னம்னா ஒவ்வொரு தடவையும் முடிச்சுட்டு என்ன பண்ணிடும் பின்னாடி போகும். ஸோ அப்ப என்னவாகுது 10 தடவை. அப்ப மொத்த ஸ்விட்சிங் வந்து எவ்வளவு இருக்கும்? கான்டாக்ட் ஸ்விட்சிங்னா ஒரு இடத்துல இருந்து ரெடி கியூக்கு போறது. ஸோ அப்ப என்னவாகுது? ரெடி கியூன்றது என்னது? நெக்ஸ்ட் ஜாப் எது எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது கியூ மெயின்டைன் பண்ணுது. ஸோ அப்ப அது எத்தனை 9 ஸ்விட்சஸ் வந்து ஸ்விட்சிங் வந்து டு த ஜாப் வந்து நடக்குது. இதுதான் கான்டாக்ட் ஸ்விட்சிங். டைம் ஸ்லைஸை பொறுத்து உங்களோட கான்டாக்ட் ஸ்விட்சிங் மாறுபடுது. இதுதான் உங்களுடைய ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் அல்காரிதம் உடைய கான்செப்ட். I hope it is clear to you. Thank you.